அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது? அப்படிப்பட்ட இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில முதல் ஆடி வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் ஆடி வெள்ளி என்பது அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து நிரந்தரமாக அம்பிகையின் அருள் வீட்டில் நிலைத்திருக்க செய்வதற்கான வேண்டிக் கொள்ளும் திருநாளாகும். இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்பிகை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட ஆடி வெள்ளியில் அம்பிகையை பூஜை செய்து வழிபட்டால் அளவில்லாத நன்மைகளை பெற முடியும் என கூறப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாடுகளில் ஒன்று ஆடி வெள்ளி வழிபாடு. ஆடி மாதத்தில் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் அம்பிகையை வழிபட முடியாதவர்கள் கூட ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் குறிப்பிட்ட வழிபாட்டினை செய்வதால் ஆடி மாதம் முழுவதும் அம்பிகையை வழிபட்ட பலனை பெற முடியும் என கூறப்படுகிறது. வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது கிழமைகளில் மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுவது வெள்ளிக்கிழமை. இது மகாலட்சுமிக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது. அனைத்து விதமான செல்வ நலன்களையும் அள்ளித்தரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையாகவும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரங்களில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபட்டால் வீட்டில் தெய்வீக அருள் நிறையும், நன்மைகள் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்குரிய நாள் என்பதால் இந்த நாளில் சுக்கிரஹோரையில் செய்யப்படும் பரிகாரங்களும் அதிக பலன் தரக்கூடியவை. மற்ற மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை விட ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாம வழக்கமாக ஆடி மாதத்தில் 4 வெள்ளிக்கிழமைகள் வருவது உண்டு. ஆனால் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக 5 வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன. முதல் ஆடி வெள்ளி ஜூலை 18, இரண்டாவது ஆடி வெள்ளி ஜூலை 25, மூன்றாவது ஆடி வெள்ளி ஆகஸ்ட் 1, நான்காவது ஆடி வெள்ளி ஆகஸ்ட் 8 மற்றும் 5வது ஆடி வெள்ளி ஆகஸ்ட் 15. ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையிலும் அம்பிகையை எப்படி வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை 18ஆம் தேதி, அதாவது ஆடி மாதம் பிறந்த அடுத்த நாளே வருகிறது. இந்த நாளில் அம்பிகை வீட்டிற்கு அழைத்து விளக்கு பூஜை செய்து வழிபடுவது சிறப்பு. பெரும்பாலும் விளக்கு பூஜை என்றால் கோவில்களில்தான் நடத்துவார்கள். ஆனால் இதை வீடுகளில் எளிமையாக செய்து அம்பிகையினுடைய அருளை நம்மால் பெற முடியும். வீட்டில் உள்ள பெண்கள் சேர்ந்து அல்லது தனியாகவும் விளக்கு பூஜை செய்து வழிபடலாம். விளக்கு பூஜை குத்துவிளக்கை பயன்படுத்தி செய்வது மிகவும் சிறப்பானது. காரணம், குத்துவிளக்கில் முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியரும் வாசம் செய்வதாக ஐதீகம். அதாவது குத்துவிளக்கின் மேல் பாகமாக எண்ணெய் ஊற்றி திரியிடும் பகுதியில் சிவ பெருமானும், நடுவில் உள்ள தண்டு பகுதியில் மகாவிஷ்ணுவும், அடியில் உள்ள பிரம்மதேவரும் தங்களின் தேவியர்களுடன் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால் குத்துவிளக்கை பயன்படுத்தி விளக்கு பூஜை செய்வதால் முப்பெரும் தேவர்கள் மற்றும் முப்பெரும் தேவியர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் என கூறப்படுகிறது. விளக்கு பூஜை செய்யும் முறைகள் என்ன என்று பார்க்கும்போது மாலை 6 மணிக்கு பிறகு விளக்கு பூஜை செய்வது சிறப்பு. வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது ஹாலிலோ கூட வைத்து இந்த பூஜையை செய்யலாம். இதற்கு ஒரு மணப்பலகையில் கோலமிட்டு அதன் மீது வாழை இலை விரித்து அதற்கு மேல் குத்துவிளக்கு வைக்கவும். அளவிற்கு பச்சரிசி அல்லது நெல் பரப்பி கொள்ள வேண்டும். அதன் மீது குத்துவிளக்கை வைத்து குங்குமம் தொட்டு வைத்து பூ சுற்றி வைக்க வேண்டும். முதலில் மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து அதற்கு குங்குமம் அருகம்புல் வைத்து வழிபட வேண்டும். விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வழிபட வேண்டும். விநாயகருக்கு முடிந்த நைவேத்தியம் படைத்து நாம் செய்யும் இந்த விளக்கு பூஜையின் பலன் முழுமையாக கிடைக்க வேண்டும் என விநாயகரை வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு குலதெய்வத்தையும் நவகிரகங்களையும் வணங்க வேண்டும். இதை பொறுத்தவரைக்கும் நாம் செய்யும் இந்த விளக்கு பூஜையின் பலன் முழுமையாக கிடைக்க வேண்டும் என விநாயகரை வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு குலதெய்வத்தையும் நவகிரகங்களையும் வணங்க வேண்டும். இதற்கு பிறகுதான் குத்துவிளக்கை ஏற்ற வேண்டும். குத்துவிளக்கு ஏற்றும் போது அதற்கான மந்திரத்தை சொல்லி ஏற்ற வேண்டும். குத்துவிளக்கிற்கு குங்குமம், அட்சதை, அரிசி, பூ ஆகியவற்றை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். அதற்கு குத்துவிளக்கிற்கு முன்பாக ஒரு வெற்றிலை வைத்து அதில் அர்ச்சனை செய்யும் குங்குமங்களை வைக்க வேண்டும். குங்குமம் எடுக்கும் போது மோதிர விரல், நடுவிரல் மற்றும் கட்டை விரல் ஆகியவற்றை சேர்த்து வைத்து மற்ற 2 விரல்கள் நேராக இருக்கும்படி வைத்து கொண்டு குங்குமத்தை எடுத்து முதலில் குத்துவிளக்கின் மேல் பகுதியில் உள்ள பார்வதி தேவிக்கும், பிறகு நடுப்பகுதியில் இருக்கும் மகாலட்சுமிக்கும், கடைசியாக அடிப்பகுதியில் இருக்கும் சரஸ்வதிக்கும் காட்டிவிட்டு பிறகுதான் குங்குமத்தை வெற்றிலையில் வைக்க வேண்டும். விளக்கு பூஜை செய்வதற்கான ஒவ்வொரு போற்றி மந்திரங்களையும் சொல்லி இந்த முறையில் அர்ச்சனை செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் என்ன படைத்து வழிபட வேண்டும் என்று பார்க்கும்போது குங்குமத்தால் அர்ச்சனை செய்த பிறகு அக்ஷதை பூக்கள் கொண்டும் அதே போல் அர்ச்சனை செய்யலாம். முடியாதவர்கள் ஏதாவது ஒரு அர்ச்சனை மட்டும் செய்யலாம். அம்பிகைக்கு ரவிக்கை துணி, வளையல், மஞ்சள், குங்குமம் ஆகிய மங்கள பொருட்களை படித்து ஏதாவது
இனிப்பு அல்லது பழங்கள் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். கற்பூர ஆராத்தி தூபதீப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும். அம்பிகைக்கு அர்ச்சனை செய்த குங்குமத்தை எடுத்து வைத்து அதை தினமும் நெற்றியில் வைத்து வருவதால் அம்பிகையின் அருள் எப்போதும் கிடைக்கும். ஆடி முதல் நாளில் வழிபட முடியாதவர்கள் கூட ஆடி வெள்ளியன்று இப்படி வழிபட்டு அம்பிகையை வீட்டிற்கு அழைக்கலாம். பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, விளக்கு பூஜை செய்யும் போது பெண்கள் தலையை பின்னல் போட்டு பூ வைத்து 2 கைகளிலும் வளையல் அணிந்து மங்கள வடிவாக அமர்ந்து செய்ய வேண்டும். அதே போல் புடவை தலைப்பை கீழே படாதபடி மடியில் வைத்துதான் பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்யும் போது வெறும் தரையில் அமர்ந்து செய்யாமல் ஏதாவது விரிப்பு விரித்து அதன் மீது அமர்ந்துதான் பூஜை செய்ய வேண்டும். விளக்கு பூஜை நிறைவடைந்த பிறகு அம்மனுக்கு படைத்த மங்கள பொருட்களை ஏதாவது சுமங்கலிக்கு கொடுத்து அவர்களை அம்பிகையாக பாவித்து அவர்களிடம் ஆசி வாங்கலாம். வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்கள் கொடுத்தும் உணவு அளித்தும் உபசரிக்கலாம். இப்படி வழிபடுவதால் அம்மனின் அருளால் நாம் வேண்டியது கிடைக்கும். எப்போதும் வீட்டில் செல்வமும் மங்களமும் நிறைந்திருக்கும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பெண் தெய்வ வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் மாதமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது. ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வந்தால் முன்னேற்ற பாதையில் இருக்கும் தடைகள் அகலும். எனவே மனித தெய்வங்களையும் மகத்தான பலன் தரும் தெய்வங்களையும் வழிபட உகந்த ஒரு மாதமாதான் இந்த ஆடி மாதம் அமைகிறது. வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்து கோலமிட்டு மாவிளை தோரணம் கட்டி லட்சுமிக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும். வீட்டு வாசலில் லட்சுமிக்குரிய கோலங்களை தாமரை கோலம், இதய கமலம், ஐஸ்வர்ய கோலம் போன்றவை வரைந்து திருமகளை வரவேற்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சக்தியை சாந்த வடிவால் காமாட்சி என்றும், மீனாட்சி என்றும், விஷாலாட்சி என்றும், உண்ணாமலை என்றும், அகிலாண்டேஸ்வரி என்றும், புவனேஸ்வரி என்றும், திரிபுர சுந்தரி, காந்திமதி, பெரிய நாயகி, தையல் நாயகி என்றும் எண்ணற்ற பெயர்களை சூட்டி அந்த இறைவையை வழிபாடு செய்கிறோம். திருக்கடையூர் அமாவாசை அன்று நிலவை வரவழைத்து அபிராமி பட்டருக்கு அருள் வழங்கியவள் அம்பிகை. ஓம்கார நாயகனின் தாயாக விளங்கும் ஆங்கார சக்திக்கு மாரியம்மன், காளியம்மன், பொன்னழகி, கனகதுர்கா, பராசக்தி, திரிசூலி என்றெல்லாம் பெயர் சூட்டி இருக்கிறார்கள். பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள், பச்சை வெற்றிலை துப்பி நாக்கில் ஓம் என்று எழுதி காலமேகத்தை பாட்டரசன் ஆக்கியவள் அம்பிகை. வேல் கேட்ட முருகப்பெருமானுக்கு சக்தி கொடுத்து சூரனை சம்காரம் செய்ய வைத்தவள் அம்பிகை. அப்படிப்பட்ட அம்பிகையை நாம் முறையாக விரதமிருந்து வழிபட்டு வர ஏற்ற நாள் இந்த ஆடி வெள்ளியாகும். குடும்ப பிரச்சனைகள் அகலும், திருமண யோகம் கைகூடும், அனைத்து நன்மைகளும் அடுக்கடுக்காக நமக்கு வந்து சேரும். ஆடி மாதத்தில் அம்பிகையை, அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்பிகையை நாம் வழிபடுவதன் மூலமாக இன்பங்களை நாம் வரவழைத்துக் கொள்ளலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இன்பங்களை நாம் வரவழைத்துக் கொள்ளலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.